நீங்க சொல்ற பிரகாரமே எடுத்துக்கிறோமே. உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு சாமின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பதில் அப்படித்தான் இருக்கும். சரி, இந்த பரதேசிக்கு தெரியுதுப்பா, தெரிஞ்சு நானா வம்புக்கு பிடிச்ச அதை செய்யணும்னு என்ன இருக்குன்னு கேக்குறேன். சோரா எப்பா ஏன்பா சாப்பிடாம இருக்கீங்க, பசியா இருக்குது, போய் சாப்பிடுங்கப்பான்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. பல விஷயங்களை நடத்துறோம். கஷ்டத்தை போக்குறதுக்கு எப்படி, வருமானத்தை உருவாக்குறதுக்கு எப்படி, குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாம குடும்பத்தை நடத்தி போறதுக்கு எப்படி, தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு எப்படி, நோய் நொடி வந்தா அதை எப்படி காப்பாத்திக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் நடத்தி அழுத்தி போனேன் நான். நடத்தாம இருந்திருக்கேனா? யாராவது சொல்லுங்க. எல்லாம் நடத்தி இந்த 5 வருஷத்துல நானே நொந்து நூலாகி போனேன். இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன நடத்துறதுன்னே தெரியாத அளவுக்கு, தெரியாத மாதிரி இப்ப இருக்கணுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டேன். பிறகு 1-2 பேருக்காக வந்து திருப்பி நான் இந்த பாட்டுகளை பாட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த மகேஷ் வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் புதுசு. உங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே பேசாம இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல நீங்க தான் அவங்களுக்கு இப்படித்தான் பயணம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட போறீங்களா? ஏன்னா நீயே விளக்கம் இல்லாம பயணம் பண்ணும்போது ஓம் பின்னாடி வர்றது பிற அதுவும் அப்படித்தானே கத்துக்கிறோம். அது அப்படித்தானே சாமி வரும். இல்ல அதாவது ஒத்துக்கிறீங்களா, இல்ல அதுவும் ஒத்துக்கிற மாட்டீங்களா யாரும்? நீங்களே அவங்களுக்கு இப்படி இருக்கோம், நாங்க இப்படி வந்தோம்ப்பா, இப்படி இருந்தோம்ப்பா, இப்படி செஞ்சோம்ப்பான்னு அந்த பொண்ணுட்டு இது வரைக்கும் யாராவது பேசியிருப்பீங்களா? யாராவது பேசியிருக்கீங்க? அப்படி ஏதாவது ஒருத்தருக்கு பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா கூட அது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கலாம். அதுவும் இல்லை. அப்ப அது வந்தவங்களுக்காக வேண்டி நான் மறுபடியும் பாட்ட ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. அப்ப என்னைய வந்து எப்படி நிறுத்தவும் விட மாட்டேங்கிறீங்க, சொன்னதும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சீமான் சொன்னது மாதிரிதான், ஓட்டு அவனுக்கு போடுங்க, என்னைய சுடுகாட்டுல கொண்டு போய் போடுங்கன்னு சொன்ன மாதிரி தான் இப்ப நான் சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா குறைஞ்ச ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறோம்னா 2 மண்டலம் 3 மண்டலம் இப்படி நீங்க இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்போம். ஒருத்தராவது சொன்னதை கரெக்டா எடுத்துட்டு போனவங்க ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். சொல்றப்போ 1 வாரம் 10 நாள் கூடுனா 1 மாசம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை தூக்கி கிடப்புல போட்டுற வேண்டியது. அப்புறம் எப்படி அது நமக்கு பலனை தரும்? சொல்லியிருக்கோம், ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நீ ஜெயிக்கணும்னு அதுக்கான வழிமுறையை காட்டி கொடுத்து நீ அதுல அந்த துதிகளை பாடி அது அந்த இதில் நீ பயணம் பண்ணும் போது நிறைய இடையூறுகள் வரத்தான் செய்யும். இடையூறுகள் வராம நீ அப்படி ஜெயிச்சிட முடியாது, அதை முறியடிச்சுதான் போகணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். லேசா ஒரு சின்ன இது இடைஞ்சல் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தூக்கி தூர போட்டுற வேண்டியது. பள்ளிமாளுக்குள்ள 3/4 பள்ளிமா விஷயத்தை கெடுக்கிறது பூரா யாருன்னா அவளுக்கு வர்ற தூக்கம் தான் அவளை கெடுக்குது. வீட்லயும் அதுதான், இங்கேயும் அதுதான். ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாள் வரைக்கும் எடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தூக்கி தூர போட்டான். அது கூட இன்னொரு 8 நாள் போயிருந்தா கூட ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கும். 40 நாள் 41 நாள் அவ்வளவுதான், தூக்கி தூர போட்டாச்சு. அப்புறம் எப்படி? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட தான் இருந்தாங்கப்பா, இப்ப அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க, அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம் நம்ம தான். அவங்கள பார்த்தாவே நம்ம திருந்தணுமா திருந்தக்கூடாதா?
அவங்க வார வாரம் போய் சர்ச்சில் போய் மல்லு கட்டுறாங்கப்பா, நம்ம மாசத்துல 2 தடவை தானே போறோம், நம்ம ஒழுங்கா போய் ஒழுங்கா நம்பிக்கையை வச்சு பயணம் பண்ணலாம்லன்னு சொல்றோம். நம்ம அதை கேட்க மாட்டேங்கீங்களே. கணக்கு மட்டியாரு அவர் மூட்டையை அவுத்து கொண்டாந்து கொடுத்தா நம்மளால செவக்க முடியணும்ல, அப்படியே வச்சுக்கிருவோம். கணக்கு மட்டியாரே நமக்கு அவுத்து கொடுக்காருன்னு வச்சுக்கிருவோம். அவர் மூட்டையத்தானே அவுத்து கொடுப்பாரு, வாங்கின வச்ச மூட்டைய. உன் கருமம் போகாம வெளியில இருந்து உனக்கு நன்மை வராது இல்லையா? நம்ம பலவிதமான பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பிரச்சனையே இல்லாம இருக்கிறோம், நம்ம அப்படி கிடையாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் நாமளா தான் இருப்போம், இன்னொருத்தரா இருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை உருவாக்கி நாம தான் விட்டுருப்போம். ஆனா என்ன சொல்லுவோம், அது யாரு மேலேயாவது ஒருத்தர் பக்கம் திருப்பி விட்டு பழி அவங்க மேல போடுவோம். புரியுதா? இப்போ தன் நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல எல்லாருமே சிந்திக்கணும். தன் நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி பயணம் பண்ணிருக்கீங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் முதல் கொண்டு உபதேசத்துல நம்ம நடத்துறோம், உட்காந்து கேக்குறீங்க. ஆனா வீட்டுல போய் அதை நடைமுறைப்படுத்துறீங்களா? பெண்ணாகப்பட்டவங்களும் அதை நடைமுறைப்படுத்துறது இல்ல, ஆணாகப்பட்டவங்களும் நடைமுறைப்படுத்துறது இல்ல. ஏற்கனவே ஆணாதிக்கம் எப்படிங்கிறத நான் ஏற்கனவே நடத்திருக்கிறேன், பல முறை நடத்தியிருக்கேன். ஆணாதிக்கம் அப்படிதான் இருக்கும். புரியுதா? அவங்க என்னதான் இது பண்ணாலும் அவங்க தப்பே பண்ணாத மாதிரி, அவங்க யோக்கிய மாதிரியே தான் நம்ம முன்னாடி நிற்பாங்க. ஆனா அவங்கள சரி பண்ணணும்னா ஒரு பெண்ணால முடியும். அவன் எப்பேற்பட்ட வில்லனா இருந்தாலும் ஒரு பெண்ணு மனசு வச்சா அவனை மாத்திரலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மாத்த முடியாம தவிக்கிறீங்க. அது என்ன கணக்குல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு அது எப்படி அந்த வழிமுறை தெரியாம இருக்கிறீங்களா, இல்ல நமக்கு என்ன போ அப்படின்னு விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டு தரப்புலையுமே தப்புகளை பண்றீங்க. ஆண்மகனா இருந்தாலும் தப்பா இருக்குது, பெண்ணா இருந்தாலும் தப்பா இருக்குது. பெண்ணா இருக்கப்பட்டவங்கள்ட்ட வாய் குறையறது இல்ல, ஆணா இருக்கிறவங்க கிட்ட கை சுருங்கிறது இல்ல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், பெண்ணு கத்திரலாம், என்ன வேணாலும் கத்திட்டு போயிடலாம்.